இனிமே நீ காரை டிரைவ் பண்ண போறியா இல்ல மாப்பிள்ள பண்ணுவாரா? இனிமேல அவரே டிரைவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு கூட நான் பண்ற டிரைவிங் பிடிக்கவே மாட்டேங்குது. சரி, நான் உங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கறேன். இந்தா பேசு. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் மாப்பிள்ள. பார்த்து கூட்டிட்டு போங்க அவளை. உங்களுக்கு இருக்கிற தைரியத்துல 10% கூட எனக்கு கிடையாது. ஏன் அங்கிள் இப்படி சொல்றீங்க? அவ கூட கார்ல டிராவல் பண்ணனா எனக்கு ஹார்ட் அப்படியே டப்பு டப்புன்னு 5 நாளைக்கு அடிச்சுக்கும். ஆமாமா, உண்மைதான். எனக்கும் அதே நிலைமைதான். சரி சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வண்டியை நீங்க வாங்கி ஓட்டுங்க, சரியா? சரிங்க அங்கிள். நாங்க கிளம்பலாமா இல்ல இன்னும் வேற ஏதாவது விசாரணை பாக்கி இருக்கா? ஐ எம் சாரி. நீங்க கமிஷனர் பொண்ணா இருந்துகிட்டு இப்படி ரேஷா வண்டி ஓட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல சார், நீங்க பண்ண தப்பை விட இது ஒன்றும் பெரிய தப்பு இல்ல. என்ன தப்புன்னு பாக்குறீங்களா? ஒரு ஆணையும் பெண்ணு சேர்த்து பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஸ்மெல் பண்ணணும். அதை விட்டுட்டு ஏடா கூடமா வார்த்தைகள் விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விசாரிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். என்ன பண்றது மேடம், நாங்க மேலோட்டமா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நல்லவங்களா இல்லையாங்கிறத டிசைட் பண்ண முடியாது. அதனாலதான் சில நேரங்கள்ல இந்த மாதிரி நடந்துருது. சாரி மேடம். இந்தாங்க. தேங்க்யூ சார். வெல்கம். வெரி குட். என்னையே அசிங்கப்படுத்திட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அக்ஷய், இந்த ஜென்மத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இனிமேல் எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ண மாட்டாரு. இல்ல, அந்த ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரைட்டு தான். இப்பெல்லாம் ஒரு பொண்ணை கார்ல கூட்டிட்டு போனாலே தப்பான வேலைக்கு தான் கூட்டிட்டு போறாங்கன்னு போலீஸ் நினைக்கிற அளவுக்கு இந்தியாவில பேட்டர்ன் கிரைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதே ஃபாரின்ல இருந்திருந்தா. ஐயோ, நிறுத்துப்பா உன் வெளிநாடு புராணத்தை. இல்லன்னா மறுபடியும் நானே வண்டி டிரைவ் பண்ண ஆரம்பிப்பேன். ஜிஜோ வேண்டாமா, நானே டிரைவ் பண்ணிக்கிறேன். பேசாம வா. அந்த இன்ஸ்பெக்டரே பின்னாடி வரா. தெரியலையே. சரி, நீ போ. வாங்கப்பா. அந்த டெட் பாடி கிட்ட இருந்து எடுத்த பேப்பரை பத்தி ஏதோ தேடி தரேன்னு சொன்னியே, பாத்தியாமா? ஒரு விபரீதமான வால் நட்சத்திரத்தை பத்தின பேப்பர் கட்டிங் பாது. என்ன விஷயம் அது? மத்த வால் நட்சத்திரங்கள்லாம் வாயுக்களால் ஆனதுன்னா இந்த டிசாஸ்டர் மட்டும் தாதுக்களாலும் கடினமான உப்புகளாலும் ஆனது. வால் நட்சத்திரமா? அப்படின்னா வால் நட்சத்திரங்கிறது வாயுக்களாலான ஒரு பலூன் மாதிரி. அண்டவெளியில சுத்துற ஒரு கல் பாலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த பேப்பர் கட்டிங்ல சொல்லப்பட்டிருக்கிற வால் நட்சத்திரத்தோட பேரு மிஸ்டர் டிசாஸ்டர். மிஸ்டர் டிசாஸ்டரா? அப்படின்னா இவர் பூமியோட காற்று மண்டலத்துல உரசிட்டு போன அந்த உப்புக்களும் தாதுக்களும் வெப்பத்துல உருகி ஓசோன் போர்வையை ஓட்ட செஞ்சு பூமியோட மேற்பரப்புல வந்து விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஏதாவது ஒண்ணு வானத்துல இருந்து விழும்போது அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான நோய் உருவாகலான்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த விஷயம் இந்த பேப்பர் கட்டிங்ல இருக்கு. ஆமா,
அந்த நோய்கள் எந்த வகை, அதோட விளைவு எப்படி, அத பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? இருக்குப்பா. எப்படியாப்பட்ட விளைவுகள் ஆனாலும் இருக்கலாம். மழை வளம் குறையலாம், அல்லது மழை அளவு அதிகமாகி பயிர்கள் எல்லாம் நாசம் பண்ணலாம். வெயில் காலத்துல சூடு ஜாஸ்தி ஆகலாம், குளிர்காலத்துல நிறைய பனி பொழியலாம், உடம்புல புது வகையான நோய்கள் வரலாம். அது என்னன்னு தெரியாம டாக்டருங்க எல்லாம் திணற நிலைமை வரலாம். கொஞ்சம் பேருக்கு இது அலர்ஜி ஆகி ரத்த கலர் கூட மாறலாம். என்னமா அது? அண்டவெளியில வால் நட்சத்திரங்கள் மோதினா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா? ஆமா, இந்த மாதிரி வால் நட்சத்திரங்கள் பூமியை உரசனா நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஆகாது தானே? பொதுவா ஆசிய கண்டத்துல உள்ள நாடுகளுக்கு தான் வால் நட்சத்திரத்தோட ஆபத்துகள் அதிகம்பா. முக்கியமா இந்தியாக்கும் அதுலயும் தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து அதிகம் தான் பேசிக்கிறாங்க. கடைசியா இந்த டிசாஸ்டர் வால் நட்சத்திரம் பூமியை உரசிக்கிட்டு எப்ப போச்சு? 7 வருஷத்துக்கு முன்னாடி போச்சாம். இந்த மாதிரி இயற்கைக்கு விரோதமா நடக்கிற நிறைய விஷயங்கள் அப்போல இருந்து தான் தொடங்கி இருக்கு. என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் விஞ்ஞானிகள் சம்பந்தப்பட்டது. செத்து போனவன் ஒரு கூலிக்காரன். இவங்கிட்ட எதுக்கு அந்த பேப்பர் கட்டிங்? அந்த 2000 சதுர அடி சொர்க்கம்னா என்ன? 2000 சதுர அடி சொர்க்கமா? ஆமாமா. அப்படின்னா என்ன? ஏமா, அந்த 2000 சதுர அடி சொர்க்கத்தை பத்தி அதுல ஒண்ணும் தகவல் இல்லையா? இல்லையேப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேன். நீ வேலையை பாரு. சரிப்பா. ஹலோ. ஹலோ சார், நான் டாக்டர் வாணி சுந்தர். Am I speaking to Mr. Ravishankar, former director, Space Research India? எஸ். சார், ஒரு விஷயமா நான் உங்களை சந்திக்கணும். 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் என்ன சினிமா ஸ்டாரா இல்ல உங்களை மாதிரி டாக்டரா? தாராளமா. ஆனா எந்த விஷயத்துக்காக வரீங்க சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடுவேன். ஒண்ணும் இல்ல சார், மெடிக்கல் மிராக்கிள் ஒண்ணு உங்க சப்ஜெக்டோட ஒத்து போகுது. அத பத்தி தான் சில டவுட்ஸ், கிளாரிபிகேஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசணும். நீங்க சொல்ல போற தகவல்கள் சில ஊர்களை காப்பாத்துறதுக்கு உதவியா இருக்க போகுது. அதுக்காக தான். ஃபேண்டாஸ்டிக். நல்ல விஷயம் தானே. எப்போ வேணா வாங்க. தேங்க்யூ வெரி மச் சார். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.